அனைவருக்கும் வணக்கம். உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுவதற்காக, உங்களுக்கு கேட்ட பணம் வருவதற்காக, தைப்பூசத்தன்று நீங்கள் செய்கின்ற வழிபாடு உங்களுக்கு வெற்றி அடைவதற்காக, தொடர்ந்து 21 நாட்கள் இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் எழுதி கொண்டு வாங்க. 21 முறை நீங்கள் எழுத வேண்டும். தினமும் காலையில் நீங்கள் எழுத வேண்டும். இல்லை நான் மாலை தான் வழிபாடு செய்வேன் அப்படின்னா நீங்கள் மாலை எழுதலாம். காலை எழுந்த உடனே நீங்கள் எழுதலாம். இதற்கு நீங்கள் குளிக்கணும் அப்படிங்கிறதுல அவசியம் இல்லை. எழுந்த உடனே ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் எழுத ஆரம்பிச்சிருங்க. முருகனை மனசில் நினச்சி பிரார்த்தனை பண்ணிவிட்டு நாம் என்ன எழுத வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய வேண்டுதல் ஒரு பணம் சம்மந்தப்பட்டதோ அல்லது சொந்த வீடு வாங்க வேண்டும், குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும், திருமணம் நடக்க வேண்டும், உங்களுக்கு என்ன ஒரு வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதலை மனசில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ உங்களுக்கு பணம் நான் சொல்கிறேன். ஏன்னா எல்லாருக்குமே பிரச்சனை பணத்தில் தான் இருக்குது. ஸோ பணம் உங்களுக்கு ஒரு ஒரு பிக் அமௌண்ட் தேவைப்படுது. ஒரு 10 லட்சம் 20 லட்சம் ஒரு 5 லட்சம் உங்களுக்கு தேவைப்படுது. ஒரு கடன் பிரச்சனை அடைவதற்காக அந்த பணம் தேவைப்படுது அப்படின்னு ஒரு அமௌண்ட் எடுத்துக்கோங்க. ஒரு 5 லட்சமோ அல்லது 10 லட்சமோ ஒரு அமௌண்ட் எடுத்துக்கோங்க. அதை மனசில் வச்சுக்கோங்க. வைத்துட்டு இங்கே ஒரு நோட்டு வாங்கிக்கோங்க அல்லது ஒரு பேப்பர் கூட போதும். ஆனால் நோட்டு தான் நமக்கு தேவைப்படும். ஏன்னா பேப்பர் அப்படிங்கிறப்ப ஏஃபோர் ஷீட் கூட நீங்கள் பயன்படுத்தலாம். அல்லது நோட்டோ அல்லது பெரிய லாங் சைஸ் பேப்பரோ எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் 21 முறை எழுதணும். என்ன எழுத வேண்டும் அப்படின்னா, முதல்ல முருகனுக்கு அந்த ஓம் அல்லது வேல் வரைஞ்சிக்கோங்க. அந்த பேப்பரில் மேலே முருகன் துணை அப்படிங்கிறத நீங்கள் போட்டுக்கோங்க. ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் அப்படிங்கிறத நீங்கள் எழுதிக்கோங்க. எழுதிட்டு அடுத்து உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் எழுதிக்கிடணும். என்ன வேண்டுதல்? சொந்த வீடு அமைய வேண்டும், அல்லது பணம் ஒரு 5 லட்சம் தேவைன்னா ஒரு 5 லட்சம் பணம் வேண்டும், திருமணம் நடக்க வேண்டும், குழந்தை பாக்கிய வேண்டும், தொழில் சிறப்பாக இருக்க வேண்டும், தொழில் லாபம் கிடைக்க வேண்டும். உங்களுக்கு என்ன வேண்டுதலோ அந்த வேண்டுதல் அடுத்து எழுதிக்கோங்க. அதாவது ஆறுமுகமும் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் சொந்த வீடு அமைய வேண்டும் அப்படிங்கிறது எழுதிக்கிடணும். இதே மாதிரி நீங்கள் 21 முறை எழுதிக்கோங்க. உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அடுத்து நீங்கள் எழுதிட்டு 21 முறை எழுதிக்கோங்க. டேட்டு பார்த்தீங்கன்னா 21 நாளுக்கு எந்த டேட் வரும் அப்படின்னா 22/1/2025 புதன்கிழமை அன்று நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். புதன்கிழமை காலை பிரம்ம முகூர்த்த நேரத்துலேயும் நீங்கள் எழுதலாம். என்னால் முடியல அப்படின்னா நீங்கள் மாலை நேரம் நீங்கள் முருகனுக்கு தீபம் ஏற்றிட்டு கூட ஒரு நோட்டில் இந்த மாதிரி நீங்கள் எழுதிட்டு வரலாம். நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் 21 நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு நிறைவேறும். உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அது 21 நாட்கள் நீங்கள் நினைத்து கொண்டே இருங்க. 21 நாள் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு நடக்கும் அப்படிங்கிறது விதி. பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும். நீங்கள் நம்பிக்கையோடு செய்து பாருங்கள். நிச்சயமாக நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறும். தொடர்ந்து 21 நாட்கள் இது எழுதிட்டு இந்த பேப்பரோ அல்லது நோட்டை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது கேட்பீங்க. அது அப்படியே உங்களுடைய பூஜை அறையிலே இருக்கட்டும். நீங்கள் எப்போது பார்த்தீங்கன்னா கடல் சார்ந்த இடத்துக்கு போகிறீங்களோ, அதாவது நம்ம ஆறு குளம் நமக்கு பக்கத்தில் இருந்தது அப்படின்னா நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறின பிறகு அந்த நோட்டை எடுத்து நீங்கள் அந்த தண்ணீரில் போட்டுடலாம். அதுவரை நம்ம பூஜையில் வைத்துக்கொள்ளலாம். இல்லைன்னா நீங்கள் ஞாபகார்த்தமாக வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளோ நாட்கள் வேணாலும் நம்ம வீட்டில் இருக்கலாம் அந்த நோட்டு. இந்த மாதிரி நீங்கள் செய்துக்கோங்க. நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். எப்போதுமே நம்ம எழுதி வைக்கிற வேண்டுதல் சீக்கிரமாக நிறைவேறும். ஏன்னா நம்ம எழுத நம்மளுடைய மனசில் ஆழ் மனசில் அந்த வேண்டுதல் பதியும். ஒரு வேண்டுதல் மட்டும் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒரு வேண்டுதல் மட்டும் வச்சாதான் உங்களுக்கு சீக்கிரமாக நிறைவேறும். நம்ம நிறைய பேருக்கு சொந்த வீடு அமையணும், எல்லாருமே நல்லா இருக்கணும், பணம் நமக்கு வேண்டும், பிறகு திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கியம் வேணும், எல்லாமே மொத்தமாக வேண்டாமல் ஏதாவது ஒரு வேண்டுதல் மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரு வேண்டுதல் வைத்து அந்த வேண்டுதல் நிறைவேறும் வரை முருகனை விட்டுறாதீங்க. நீ தான் எனக்கு நடத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற வைராக்கியத்துடன் முருகன்ட்ட அந்த ஒரு வேண்டுதல் மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு சொந்த வீடு தேவைன்னா சொந்த வீடு வேண்டும் அப்படிங்கிறது சொந்த வீடு கெட்டும் வரை நீங்கள் முருகனை விட்டுறவே கூடாது. நம்பிக்கையோடு பிடிச்சுக்கிடணும் அவரை. நீ சொந்த வீடு கொடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு. அந்த வேண்டுதல் நிறைவேறின பிறகு தான் நீங்கள் அடுத்த வேண்டுதலுக்கு நீங்கள் வழிபாடு செய்யணும். ஆனால் உங்களுக்கு இந்த தைப்பூசத்துக்கு நீங்கள் 21 நாட்கள் வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக உங்களுக்கு நிறைவேறும். அதற்கான அடித்தளம் போட ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ சொந்த வீடு வேண்டும் அப்படின்னா அதற்கான இடம் அமைஞ்சிடும், பணமும் ரெடி ஆயிடும். இப்போ குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கும் நிச்சயமாக குழந்தை உருவாக ஆரம்பிச்சிடும். அதே போல் பணம் வேண்டும்னு நினைப்பவர்களுக்கும் பணம் உங்களை தேடி வர ஆரம்பிச்சிடும். 21 நாட்களுக்குள்ளேயே நமக்கு மேஜிக் நிச்சயமாக நடக்கும். நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள். முருகர் நம்மளை கைவிடவே மாட்டார். முருகர் மட்டும் கிடையாது, நம்மளுடைய பிரபஞ்சமும் நம்மளை கைவிடாது. அதனால் காலையில் முடிந்த அளவுக்கு ஒரு 5 மணிக்கு ஒரு 5:30க்கோ நீங்கள் எழுதுறது ரொம்ப நல்லது. நீங்கள் பூஜைறையில் உட்காந்து தான் எழுதணும் அப்படிங்கிறது இல்லை. நம்ம வெளியில் உட்காந்து ஹாலில் உட்காந்து எழுதலாம். பீரியட்ஸ் ஆகிடுச்சு எழுதலாமான்னா தாராளமாக எழுதலாம்.
21 நாட்கள் தொடர்ந்து பண்ணணும். அதுதான் முக்கியம். அதனால் நீங்கள் புதன்கிழமை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. பீரியட்ஸ் இருந்தால் கூட பரவாயில்ல, ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நீங்கள் பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு முடிஞ்சால் குளிச்சுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா முகத்தை மட்டும் நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. எந்த தடங்களும் கிடையாது. இது எழுதுறதுக்கு எந்த தடங்களும் இல்லை. முருகனுடைய அருள் இருந்தால் மட்டும் போதும். எதையுமே நீங்கள் குழப்பிக்க தேவையில்லை. 21 நாட்கள் ஒரே வேண்டுதல் வச்சுக்கோங்க. மனசு ஒரு பக்கம் மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க. நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். நம்பிக்கையுடன் இருங்க. முருகன் உங்களை ஆசீர்வாதம் செய்வார். நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் அவர் பார்ப்பார். ஆனால் நம்பிக்கையுடன் நீங்கள் எழுதி வைங்க. உங்கள் வாழ்க்கையை ஏறுமுகமாக மாறும். நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம், பொருளாதார முன்னேற்றம் எல்லாமே நமக்கு வேண்டும்னா முருகர் நமக்கு கொடுப்பாரு. முருகர் வழிபாடு செஞ்சாலே நமக்கு பொருளாதார முன்னேற்றம் அதிகமாகும். ஆனால் நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், முருகர் குழந்தை பாக்கியம் கொடுப்பாரு, சொந்த வீடு கொடுப்பாரு மட்டும்தான் நம்ம நினச்சிட்ருக்குறோம். முருகர் பொருளாதார முன்னேற்றத்தை தான் அதிகமாக கொடுப்பாரு. அதனால் பணம் வேண்டும், கடன் பிரச்சனை இருப்பவர்கள்லாம் கட்டாயமாக முருகனை வழிபாடு செய்யுங்க. நீங்கள் வசதியான வாழ்க்கை, கோடீஸ்வர வாழ்க்கை எல்லாமே வாழ முடியும். முருகர் வழிபாடு செய்ய செய்ய நமக்கு பொருளாதார முன்னேற்றத்தை உயர்த்திட்டே தான் இருப்பார். நிறைய முருகர் பக்தர்கள்லாம் வாழ்க்கையில் முன்னேறிட்டே தான் இருக்கிறாங்க. பணத்தாலையும் சரி, குணத்தாலையும் சரி, முருகரை வழிபாடு செய்யும்போது எல்லாத்துலேயும் அவங்க முன்னேறிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம நம்பிக்கையுடன் இருக்கணும். நம்ம ஏனோ தானம்லாம் பூஜை பண்ணக்கூடாது, ஏனோ தானம்னு நம்ம எழுதக்கூடாது. நம்ம எழுதும்போதே நம்பிக்கையுடன் நம்ம முருகன் நமக்கு செய்து கொடுப்பார். ஒரு பூஜை செய்யும்போதே முருகன் நமக்கு கட்டாயமாக எல்லாமே செய்து கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் நம்ம பண்ணும்போது நமக்கு நிச்சயமாக நம்மளுடைய மனசும் பாசிட்டிவாக இருக்கும். நம்மளுடைய வேண்டுதலும் சீக்கிரமாக நிறைவேறும். எல்லாமே நம்ம மனசு தான். எண்ணம் போல் வாழ்க்கை. நம் எண்ணம் படி தான் நமக்கு ஒவ்வொன்று விஷயங்களுமே நடக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கணும்னு சொல்கிறோம் நம்ம. ஏன்னா நம்மளுடைய மனசில் நெகட்டிவ் எண்ணங்கள் இருக்கும்போது நமக்கு உடனே தெரியாது. கொஞ்ச நாள் கழித்து பாருங்கமே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடந்திருக்கும். அதனால தான் நெகட்டிவ் எண்ணங்களை முதல்ல தவிர்த்துட்டு நம்ம பாசிட்டிவாக இருக்கும்போது, நீங்கள் இப்போ 21 நாட்கள் பாசிட்டிவாக இருக்கும்போது அதற்கடுத்து உங்களுக்கு அதற்கான விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். எந்த நெகட்டிவ் எண்ணத்தையும் நீங்கள் கொண்டு வராதீங்க, கோபப்படாதீங்க. மனம் மகிழ்ச்சியோடு இருங்க, மன நிம்மதியோடன் இருங்க. இந்த 21 நாட்கள் எழுதும்போது முருகர் உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறாரு, உங்களை பார்த்துட்டு தான் இருக்கிறாரோ அப்படிங்கிற எண்ணத்துடன் அவர்கிட்ட மனமுருகி பிரார்த்தனை செய்து நீங்கள் எழுத ஆரம்பிங்க. எழுதி முடித்த பிறகு முருகன் எனக்கு நீ தான் எனக்கு செய்து கொடுக்கணும், உன்னை தான் நம்பி இருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லுங்கள். எனக்கு இந்த நாளை இனிமையாக ஆக்கி கொடுங்க அப்படிங்கிறத சொல்லி ஒவ்வொரு நாளும் நீங்கள் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்கள். நீங்கள் காலை பிரம்மமுகூர்த்த நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா பிரபஞ்சத்திற்கும் நம்ம தேங்க்யூ சொல்லணும். அந்த பிரபஞ்சத்தை தான் நமக்கு நிறையா செய்து கொடுக்கும். முருகன் அருளோடு அந்த பிரபஞ்சம் சக்தியும் சேரும்போது நமக்கு எல்லாமே சகல நன்மையும் கிடைக்கும். சொல்கிறத முடிந்த அளவுக்கு எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க. யாரெல்லாம் முடியுதோ அவங்களாம் ஃபாலோ பண்ணுங்க. இதற்கு பூஜை தேவை கிடையாது. முருகனுடைய அருள் மட்டும் உங்களுக்கு போதும். முருகனை மனசில் மட்டும் நினச்சா போதும். பூஜை இல்லை, விரதம் இல்லை, எந்த ஒரு செயலும் இல்லை. 21 நாட்கள் இது எழுதினால் மட்டும் போதும். முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும். குளிக்க கூட தேவையில்லை. உங்களுடைய அன்பால் அவரை வெற்றி பெற முடியும். அவர் உங்களுக்கு அனைத்தையும் தரக்கூடியவர். கட்டாயமாக நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேற்றி வைப்பார் முருகப்பெருமான். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.